ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு Vlogs. நான் உங்கள் அரவிந்த். ஸோ நேற்று நைட்டு மனோஜோட விவசாய நிலத்தில் நாங்கள் தங்கின எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் எங்களுக்கு இருக்க போகுது. ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்பி இப்போ மனோஜ் பாட்டி வீட்டுக்கு போகலான்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, காரோட டயர். ஸோ ஸ்டெப்னி மாற்றிட்டு மனோஜோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கதான் என் காரும் நிக்குது. ஸோ என் கார்ல வந்து பஞ்சர் கிட்ட இருக்கு, அங்க போயிட்டு பஞ்சரை ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிருக்கேன் இப்போதைக்கு. ஸோ மனோஜோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டு ஜஸ்ட் ஸ்மால் ஃப்ரெஷ் அப், ப்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூஞ்சி கிளம்பிட்டு அங்கிருந்து கிளம்பி நாங்கள் மார்க்கெட்டுக்கு போக போறோம். ஸோ மார்க்கெட்டுக்கு போயிட்டு சில பொருட்கள் வாங்க போறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ். இந்த வீடியோல இன்னமும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வரப்போகுது. எங்களோட இன்னமும் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோல வரப்போகுது. இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட் டு தீஸ் பீப்புள். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு எங்களோட சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்ல இருந்து பிக் பண்ண மெம்பர்ஸ் தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு இத்தனை நாள் எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இன்னமும் உங்கள்ட்ட இருந்து நிறைய சப்போர்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டெப்னி மாத்தியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்த உடனே வந்துட்டு பஞ்சர் போட்டுடலாம், பஞ்சர் போட்டதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ் அப் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். ஸோ இப்போ பஞ்சர் அந்த ஆணி குத்திட்டு இருந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை தான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வழியா பஞ்சர் ஆன ஆணி. ஸோ இந்த ஆணி தான் வந்துட்டு குத்தி இருந்தது, பஞ்சராக இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனோஜோட ஊர்ல இருந்து கிளம்பி பணப்பாக்கம்ன்ற ஒரு டவுனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் வந்துட்டு நாங்கள் மட்டன், சிக்கன், அதுக்கப்புறமா மீன் அதெல்லாம் வாங்குறது தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் வாங்கிக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு இளம் ஆடு தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு நாங்கள் வயலில் தான் உட்காந்து சமைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால ரொம்ப நேரம் வேக வைக்க முடியாது. ஸோ அதனால சீக்கிரமா வேகணும்னா இளம் ஆடாக இருக்கட்டும். ஸோ அதை கொஞ்சம் கம்மியாகவே வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு சீக்கிரம் வெந்துடும் அது. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இளம் ஆடாக வாங்கிக்கிட்டு இருக்கோம். 2 கிலோ மட்டனு, 2 கிலோ சிக்கன், அதுக்கப்புறமா வந்து 2 கிலோ மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கோம். இப்போ மட்டன் வாங்கியாச்சு. சிக்கன் சைடில் இன்னொரு இடத்துல வாங்கிக்கிட்டு இருக்காரு மனோஜ். ஸோ மட்டனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 700 kg, சிக்கன் வந்துட்டு 200. ஸோ ரொம்ப அதிகமாலாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது ரேட்டுங்க. ஸோ நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆடு தான் இங்கே.
ஸோ மட்டனும் வாங்கியாச்சு. இப்போ அடுத்து மீன் வாங்குறதுக்காக வந்திருந்தோம். மீன் வந்துட்டு இன்னும் மீன் வாங்குறோன்னா ஏரி கோபால் தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு கட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 200 சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு 115 பேசி 300க்கு 2 kg வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடைக்கு வந்தோம். கறி அதெல்லாம் வாங்கிட்டு சரி ஓகே அப்படியே சும்மா போகிற வழியில் ஒரு கோயில் பார்த்தோம். சரி அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இங்கே. இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கணும். எங்கள் சீஃப் குக் ரெடி ஆகிட்டு இருக்காரு. பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணல, இலையை போட்டு இப்பயே வந்து கருவேப்பிலை எப்படி உரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா போல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு மலஜோட அந்த ஃபார்மில் தான் இருக்கோம். இப்போ அங்கே தான் உட்காந்துருக்கோம். ஸோ நேற்று நைட்டு வந்துட்டு செம்ம குளிர், நல்ல தூக்கம் வந்தது. படுக்கிறதுக்கே 3:30 ஆகிடுச்சு. எழுந்தது 5 மணிக்கெல்லாம் எழுந்துட்டோம் நாங்கள். என்ன பண்ணீங்க? அது ஜான்சனோட அது ஜான்சன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கூட இருக்கிறது யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மனோஜோட ஃபேமிலி ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ மனோஜோட அப்பா, மனோஜோட அக்கா எல்லாருமே இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா ஜான்சன் வந்து இன்னைக்கு சமைக்கலாம் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணார். என்ன சமைக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா, அதுக்கப்புறமா மீன் வறுவல், அதுக்கப்புறம் சிக்கன் செட்டிநாடு கிரேவி, ரைஸு, ரசம், எது வரணும். இங்கே பாருங்களேன், தக்காளி அவர் வெட்டுற அந்த அழகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும். ஸ்லைஸாக அந்த சாண்ட்விச்சுக்கு போடுற மாதிரி அழகாக கட் பண்ணி வைக்கிறாரு போல. ஸோ இங்கே கேஸ் ஸ்டவ் அதெல்லாம் எதுவும் கிடையாது, விறகு அடுப்பு தான். இது வரைக்கும் விறகு அடுப்பில் குக் பண்ணியிருக்காரான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் போட்டு சாப்பிட போறது. எப்படா ரெடி ஆகும்னு காத்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. இவ்வளவு நேரமா வெங்காயம் தக்காளியா கட் பண்ணுங்கிறாங்களே, இன்னும் அந்த கறி கழுவி அதை மசாலா தடவி. ஒரு வழியாக மனோஜ் ஒரு வேலை செய்ய போறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயத்தை கட் பண்ணிருக்கான். ஒரே வெங்காயத்தை எவ்வளவு நேரம் கட் பண்ணிட்டு இருக்க? ஒரே இடத்துல கட் பண்ணி நிறைய இருக்கு, இது போதும். வேலை கிடையாதியா? வேலையா? எண்ணெய் ஊற்றிச்சு. முதல்ல வந்துட்டு சிக்கன் செட்டிநாடு கிரேவி, ஸோ அதெல்லாம் பண்ண போகிறது. ஏன்னா சீக்கிரமாக சிக்கன் முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக சிக்கன் தான் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ வெங்காயத்தை போட்டு வதக்கிடுங்க. இந்த கல்ல கொஞ்சம் ஒரு வழியாக மனோஜ் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யறா போல. இதுக்கே டயர்ட் ஆயிட்டாங்க. என்ன ஆகிறது? சமைக்கிறாங்க கேக்குற வேலையா இது? மஞ்சத்தூள் தானே இது? ஸோ முதல்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு இப்போ இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. மட்டன் சுக்கா தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா மிஸ்டர் ஜான்சன்? ஆமாங்க. நல்லா கலரிட்டு அப்படியே மூடி விடு, தண்ணி ஊறட்டும். அடைஞ்சிருச்சா? இல்லை இல்லை இருக்கு இல்ல இல்ல, இதே கொஞ்சம் நல்லா உள்ள தள்ளி விட மச்சி. இதே உள்ள தள்ளி விடு. இது போட்டோம்னா நல்லா எரியும். எது? நேற்று நைட் அதை தானே போட்டோம். இதுல மட்டன் தண்ணி. அதாவது இப்போ என்னன்னா முதல்ல வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள், அதுக்கப்புறமா பச்சை மிளகா,
போட்டு விட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மட்டனை போட்டு இப்போ வேக வைக்கிறதுக்காக விட்டுருக்கோம். ஸோ இது இலை அடுன்றதுனால ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, ஏன்னா வந்து கொஞ்சம் கம்மியாக வேகனாலே போதும். இது அடுப்பில் இதுதான் முதல் தடவை நான் சமைக்கிறேன். ஜான்சன், நீங்கள் எத்தனை வாட்டி சமைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்கு. ஊருக்கு போனேன்னா விறகுல தான் பண்ணுவேன், கேஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். போன தடவை கூட பண்ணேன் பிரியாணி, மட்டன் பிரியாணி ஊரில் அடுப்பில் தான் பண்ணேன். நல்ல டேஸ்ட்டு, நல்லா இருந்தது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கிறதோட விறகடுப்பில் சமைக்கிறது வந்து அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட் தரும், நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் குக்கிங்னு சொல்லுவாங்க, நிறைய ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் குக்கிங் தான் அது. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே வந்துட்டு அந்த சாணி முழுவுன அந்த அடுப்பு தான் இருக்கும். ஆமாம். ஸோ சாணி போட்டு முழுகிட்டு அதுக்கப்புறமா அந்த அடுப்பில் வச்சுட்டு விறகு தான் யூஸ் பண்ணி குக் பண்ணுவாங்க. இப்போதான் இந்த கேஸ் அந்த இதெல்லாமே வந்துட்டு வேகமாக குக் பண்ணுறது, வேகமாக இது பண்ணுறது எல்லாமே வேகமாக நடக்கிறதுனால கம்ப்ளீட்டாகவே எல்லாம் அந்த ட்ரெடிஷன் கம்ப்ளீட்டாகவே போயிடுச்சு. ஸோ இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் எப்பவுமே வந்துட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே அதிகமாக எடுத்து கொடுக்கும். நீங்கள் சமைக்கிற அந்த சாப்பாடு அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மட்டனில் நாங்கள் தண்ணி ஊற்றலை, ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற தண்ணி வெளியே அதுவே வர ஆரம்பிச்சிது. ஸோ இன்னும் கொதிக்க கொதிக்க வந்துட்டு இன்னமும் நிறைய தண்ணி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வெந்தோம் மட்டனை. ஸோ மட்டன் சுக்கா இப்போ ரெடி ஆகிடுச்சு, இறக்கிட்டோம் மட்டன் சுக்காவை. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான் மட்டன் சுக்கா. ஸோ சுட சுட ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருக்குது. இப்போ அடுத்தது வந்து சிக்கன் செட்டிநாடு கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வெங்காயம் போட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் செட்டிநாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. சிக்கன் போட்டு வேக வைக்கிறதுக்காக இப்போதைக்கு விட்டுருக்கோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சிக்கனை போட்டு அதுலேயே இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து தண்ணி விடுறதுனால நாங்கள் தனியெல்லாம் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி எதுவும் விடலை. நல்லாயிருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவுட்டரில் இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ரெண்டோட ஃபேமிலியோட வந்துட்டு குக் பண்ணுறதே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து குக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் குக்கிங்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த சேனலில் வந்துட்டு முழுக்க வந்துட்டு இந்த மாதிரி வயல் அந்த மாதிரி இதில் தான் வச்சு குக் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் அந்த மாதிரி பண்ணனா எப்படி இருக்குது, ஒரு ஃபீலிங், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வருது அப்படின்ற மாதிரி பார்க்கணும்னு நினச்சேன். நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவசரமாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு விறகடுப்பில் குக் பண்ணுறதே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வரும், அது நல்லாவே வரும்னு நான் இருக்கேன். ஸோ பார்ப்போம், லெட்ஸ் சி, வெயிட் அண்ட் சி. இப்போதைக்கு வந்துட்டு மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு, ஃபுல் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. மட்டன் சுக்கா வந்துட்டு டேஸ்ட்டும் நல்லாவே வந்திருக்கு. இப்போ அதே மாதிரி வந்து சிக்கனும் அதே மாதிரி வந்துருச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் நாங்கள் குளிக்கல, காலையிலேருந்து குக்கிங் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்கே பம்ப் செட்டில் போய்ட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு ஏரி இருக்குது, இங்கேருந்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுது பெருசாக. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, தூரத்தில் ஃபுல்லுமே வந்து ஏரி தான். ஸோ அந்த ஏரியில் போய்ட்டு குளிக்கலாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். வெயில் நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நைட்டுக்கு எந்த அளவுக்கு குளிர் இருந்ததோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வேலை இருக்குது இப்போ இங்கே வெயில். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டயர்டாக அப்புறமா பேசுகிறேன். எல்லாமே ரெடி. இப்போ ஃபிஷ் இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறீங்களா? சூப்பர். சிக்கன் கிரேவி அதுக்கப்புறமா மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது ஃபிஷ் மட்டன் தான். ஸோ ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சுன்னா அடுத்தது பந்தியல் தான், போட்டு உட்காந்துட வேண்டியதான். அடுத்தது அதுக்குள்ளே நம்ம போயிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம்ங்களா? அதுக்கு முன்னாடி மீன் சுட்டுருக்காங்கன்னா நாங்கள் டேஸ்ட் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கும்பலாக. ஓகே, ஸோ மீன் ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. கல் சுட்டுருச்சு, நல்லாவே பொரிய ஆரம்பிக்குது இப்போதான் நல்லா. ஸோ கல் நல்லாவே சுட்டுருச்சு. ஸோ மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஒன்று டேஸ்ட் பார்க்கறதுக்காக ரெடியாக இருக்காங்க. சாப்பிட முடியல. ஸோ மீன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏரி வவ்வால். இது நல்ல பெரிய மீன். இது 2 கிலோ வாங்கணும். 2 மீன் வாங்கணும். 2 மீன் வந்துட்டு 2 கிலோ வந்தது. இல்லை 2 கிலோ 150 கிராம் வந்ததா? 2 கிலோ அப்படியே எடுத்து வேலை போடுங்க. பைட் உப்பு கம்மியாக இருக்கா? உப்பு கம்மியாக இருக்கா? கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கணும்.
கம்மி எனக்கு அந்த மாதிரி தோணுதான் தெரியும். எடுப்போம். மீன் சாப்பிட்டு பார்த்தேன், இப்போ செம்மையாக இருந்தது. கொஞ்சம் லைட்டாக உப்பு மட்டும்தான் கம்மியாக இருக்குது. ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது பண்ண போகிறேன். இப்போ இது வந்து மட்டன் சுக்கா. மட்டன் சுக்காவில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிளாக் கோல்ட். ஸோ மீன் வயல் வந்துட்டு மனோஜோட அப்பா வந்துட்டு அவங்களோட தென்னை மரத்துல வந்து இளநீ ஆடுது. குடிச்சு பார்த்தா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. ஸோ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. பேக். ஸோ இலை எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. அம்மா பரிமாறிட்டு இருக்காங்க. ஸோ மீன் வச்சாச்சு. கொஞ்சமா உரைச்சிருச்சு. சொல்லுங்க மிஸ்டர் ஜான்சன், வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தானே நீங்க தான் சொல்லலாம். ஒரு ரொமான்டிக்கா குடுக்குறியடா. நல்லா இருக்க மாதிரி எக்ஸ்பிரஷன் போறானா, ரொமான்டிக்கா எக்ஸ்பிரஷன் அதுதான் கொடுக்கணும். மடிச்சு பசி எடுக்குது, செம்ம பசி எடுக்குது. சாப்பிட்டே ஆகணும். குளிக்கலாமும் பார்த்தோம், கரண்ட் இல்லை, பம்பு செட்ல தண்ணி வரல. சரி சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு குளிச்சுக்கலாம், கரண்ட் வந்ததுக்கு அப்புறமா குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு இறங்கியாச்சு. என்ன வேணும்? சூப்பர். இது மட்டன் நல்லா வெந்திருக்கு. இந்த தண்ணி ஊத்திட்டு தண்ணி சக்சஸ் செம்மையா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு எல்லாரும் சொல்லுங்க. பார்க்கவே அருமையா இருக்கு. சாப்பிட்ட சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா மனோஜோட அப்பாவும் அவங்க அம்மா கிட்டயும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட உட்காந்து நாங்க பேசணும். அப்படி என்ன பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயத்துக்கு அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் என்னென்னலாம் பண்றாங்க, எவ்வளவு செலவாகுது, எத்தனை பேர் அவங்களுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுறாங்க, எத்தனை பேர் அவங்க வச்சுட்டு இந்த அறுவடை செய்யறாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ரொம்ப பொறுமையா எங்களுக்காக ரொம்ப நிறுத்தி நிதானமா எல்லாத்தையும் சொன்னாங்க. அவங்களோட நஷ்டங்கள், லாபம் எவ்வளவு வருது, எல்லா விஷயத்தையுமே சொன்னாங்க. ஸோ அந்த ஃபுட்டேஜஸ் எதுவுமே வந்துட்டு இந்த வீடியோல நான் ஆட் பண்ணல. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல நாளைக்கு உங்களுக்காக நாங்கள் அப்லோட் பண்றோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அவி லாக்ஸ். ஸோ நாளைக்கு இந்த வீடியோ வந்துட்டு மறக்காம தவறாம பாருங்க. நல்ல சாப்பாடு, செம்ம சாப்பாடு, ஹெவி ஃபுட்டு. இப்போ வந்துட்டு இன்னும் கரண்ட் வரல, குளிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்துட்டு இன்னும் கரண்ட் வரல. ஸோ கரண்ட் இருந்தால் மட்டும்தான் மோட்டர் இங்கே ஒர்க் ஆகும். 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் லைன் தான் இங்கே, ஆனால் 2 ஃபேஸ் தான் இருக்குது. இன்னொரு ஃபேஸ் இருந்தால் தான் ஒர்க்கே ஆகும் அப்படின்றது. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 1/2 hour பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுறதுன்னா வீட்டுக்கு போய் தான் குளிச்சாகணும், வேறு வழி இல்லை இன்னைக்கு. பட் இன்னைக்கு இந்த நாள் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு, ரொம்பவே சந்தோஷமாக போச்சு. இது வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணதில்லை. உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்திருக்க கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட்ஸாக எங்களுக்கு கொடுங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த சேனலில் நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த சேனலில் இதுக்கு மேலே எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அதை மறக்காமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நான் உங்கள் அரவிந்த். அன்டில் தென் பை.